மறைமுக எதிர்ப்புகள் எல்லாம் விலகக்கூடிய ஒரு அற்புதமான நேரம் துளாராசிக்கு ஆரம்பம். மறைமுக எதிர்ப்புகள், எவராவது நம்மளை கெடுக்கணும் அழிக்கணும்னு நினச்சிருந்தானா அவனுக்கு ஒரு அழிவு இல்லை, அவனுக்கு ஒரு சிரமம், அவன் ஒன்று ஒதுங்கி போயிடுவான். இப்படி ஒரு அற்புதத்தை துளாராசி பார்க்க போகிறீங்க. தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லனவெல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களை. என் அருமையான துளாராசிக்காரர்களே, ஏப்ரல் 13க்குள்ள இந்த அதிசயம் உங்கள் வீட்டில் நடக்கப் போகுது. இந்த அதிசயம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கப் போகுது. நிச்சயம் நடந்தேறப் போகுது. என்னென்ன தெரியுமா? சில நண்பர்கள் இப்போ உதவி பண்ண போகிறாங்க. ஹார்ட் டு ஹார்ட், இதயபூர்வமாக இதயமும் கலக்கக்கூடிய நேரம். சில நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு எதிர்பாராத உதவிகள் கிடைக்க போகுது. அதனால் குடும்ப சந்தோஷம் அதிகரிக்க போகுது. பதவி உயர்வுகள் கிடைக்க போகுது. அதனால் பணப்பிரச்சனைகள் தீரப்போகுது. நீண்ட நாளாக இந்த பணத்துக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியலையே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். என் குழந்தைங்களுக்கு நண்பர்கள் உதவி, பதவி வாய்ப்புகள், குடும்பத்தில் சந்தோஷம் கிடைக்க போகுது. இதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு பரிகாரம், இந்த 3 விஷயம் நமக்கு நடந்து மன நிம்மதி கிடைக்கணும் அப்படின்னா குரு தட்சிணாமூர்த்தின்னு சொல்லுவாங்க. சிவன் கோவிலில் வியாழக்கிழமையில் குருவை போய் வழிபாடு பண்ணுங்கள். குரு தட்சிணாமூர்த்தியை வழிபாடு பண்ணுங்கள். தட்சிணாமூர்த்திக்கிட்ட ஒரு 10 நிமிஷம் பேசுங்க. எப்படி பண்ணணும்? பேசணும். இந்த வாரம் எனக்கு இது நடந்தது, நான் இந்த வாரத்தில் இதை எதிர்பார்க்குறேன், எனக்கு இது நடந்தால் நல்லது அப்படின்னு குருக்கிட்ட பேசிட்டு வாங்க. அடுத்த வாரம் அதில் பாதி விஷயத்தை நடத்தி கொடுத்துருப்பார். அதுக்கு அடுத்த வாரம் அதேமாதிரி பேசிட்டு வாங்க, அதை முழுசாக நடத்தி கொடுத்துருப்பார். குருவுக்கு தெரியும். இதுதான் துளாராசியுடைய பலம். இந்த காலகட்டம் ஏப்ரல் 13க்குள்ள திருமணத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் விலகும். கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இருந்த சிக்கல்கள் விலக போகுது. திருமண முயற்சி வெற்றி பெறப்போகுது. கல்யாண வாழ்க்கையில் சிக்கலாக இருந்தவங்களுக்கு நல்ல புரிதல் ஏற்பட போகுது. அண்டர்ஸ்டாண்டிங். இப்படி ஒரு புரிதல் எனக்கு தெரியவே இல்லைங்களே அப்படி நீங்களே ஆசைப்படுவீங்க. துளாராசிக்காரர்களுக்கு கல்யாண யோகம் வந்துருச்சு. உங்கள் கல்யாண முயற்சிகள் வெற்றி பெறப்போகுது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா கல்யாண வாழ்க்கையில் உள்ளவங்க ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க, என் புருஷன் என்னை புரிஞ்சிக்கவே இல்லைங்க, என் பொண்டாட்டி என்னை புரிஞ்சிக்கவே இல்லைங்க, ரொம்ப கொடுமைப்படுத்துகிறாங்க அப்படின்னா எப்படி இவர்களோட மனசை புரிஞ்சுக்கிட்டு விலகி இருக்கலாங்கிறதுல தெளிவாக இருப்பீங்க. அது என்ன விலகி இருக்கலாங்கிறீங்க அப்படின்னு தானே கேட்குறீங்க? அது கிடையாது. மனசை புரிந்து கொண்டு என்ன பேசுனா பிரச்சனை அதை பேசாமல் இருந்துருவோம். என்ன சொன்ன பிரச்சனை வருது அதை சொல்லாமல் இருந்துருவோம். இந்த முடிவை இப்போ துளாராசி எடுக்க போகிறீங்க. ஒரு விஷயம் பேசினா தானே சார் பிரச்சனை, இதை செஞ்சால் தானே சார் பிரச்சனை, அப்போ நான் இதை செய்யாமல் இருந்துடுறேன், சொல்லாமல் இருந்துடுறேன் அப்படின்னா முடிஞ்சு போச்சு. சில விஷயங்களை மனசு நமக்கு கட்டளையிடும். போகாத, சொல்லாத, வாயை திறக்காத, அதுபடி இப்போ நீங்கள் கேட்பீங்க. அது கேட்கறதுனால உங்களுக்கு நல்லது நடக்கும். இதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது சிவாலயத்தில் இருக்கிற நந்தியை வணங்கணும். மானசீகமாக சிவன் கோயிலுக்கு திங்கக்கிழமையில் போங்க, இல்லை வியாழக்கிழமை போகும்போது தட்சிணாமூர்த்தியை பார்க்கும்போது நந்திக்கிட்ட ஒரு ப்ரெசண்ட்டை போட்டு போங்க. நந்தி பகவானே, நீங்கள் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க, என்னை சாந்தப்படுத்துங்க, நான் எங்கே பேசக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ அங்கே பேச்சை நிப்பாட்டிடுங்க அப்படின்னு நந்திக்கிட்ட பிரார்த்தனை பண்ணுங்க. நிச்சயமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா சிக்கல்களும் வெளியில் வந்துடும், கிளியர் ஆகிடும். பண சிக்கல்கள் தீரக்கூடிய நேரம். முக்கியமாக பணப்பிரச்சனை, என்ன பண்ண போகிறோன்னு தெரியல, தலையை போட்டு பிடுங்கிக்கிற நிலமைன்னு சொல்லுவாங்க, பிச்சுக்கிட்டு இருக்கிற நிலமைன்னு சொல்லுவாங்க. இந்த பேங்க்குக்கு இதை கட்டணும், இந்த டியூ கட்டணும், அதை எப்படி கட்ட போகிறேன்னு தெரியல, நிறைய கடன் தான் வாங்கிட்டேன், கடனுக்கு மேலே கடன் வாங்குறதை நிப்பாட்டவே என்னால் முடியல, இந்த கடன் பிரச்சனையை நான் எப்படி தீர்க்க போகிறேன்னு தெரியல, குடும்பத்திலையா இப்படி நமக்கு யாரும் உதவி பண்ண மாட்டுறாங்க. எல்லாரும் பார்த்திங்கன்னா நம்ம நல்லது செஞ்சால் மட்டும் நல்லா அதை சொல்லுவாங்க. பாயசம் பண்ணால் சாப்பிட்டு தயாராக இருக்காங்களே தவிர பாயசத்துக்கு என்ன வேணும், பருப்பு வேணுமா, இல்லை சேமியா வேணுமா, இல்லை ஜவ்வரிசி வேணுமா, இல்லை அடுப்பு இருக்கா, கேஸ் இருக்கான்னு ஒரு பயிலும் கேட்க மாட்டேங்கிறான். சரி, சாப்பிட்டுட்டு அந்த பாத்திரத்தை கழுவி வச்சுட்டு போவானா, அதுவும் கிடையாது. ஆனால் பாயசம் மட்டும் நல்லா இருக்குது, பாயசம் கொண்டான்னு கேட்குறாங்க. நான் எங்கேருந்து பாயசத்தை கொடுக்கறது? இப்படி தான் துளாராசியோட நிலைமை. நல்லது ஒன்று செஞ்சோம்னா நல்ல பங்கிட்டு போயிடுவாங்க. ஆனால் அதே நேரத்தில் செய்யறதுக்கு ஒரு ஒத்தாசை யாரும் செய்ய மாட்டாங்க. இப்படி ஒத்தாசை இல்லாமையே வாழ்ந்து கொண்டு இருப்பவர்கள் துளாராசிக்காரர்கள். இது உண்மையா இல்லையா? மனசாட்சி இருந்தால் சொல்லி பாருங்க.
இப்படி இந்த ஒத்தாசைகள் கிடைக்கணும் அப்படின்னும் போது தான் உங்கள் வாழ்க்கையில் நல்லா இருக்கும். வியாபார லாபம் இப்போ ஏற்பட போகுது. ஒத்தாசை கிடைக்க போகுது, வியாபார லாபம் ஏற்பட போகுது, நண்பர்கள் உதவி கிடைக்க போகுது, மன நிம்மதி கிடைக்க போகுது, பதவி வாய்ப்புகள் கிடைக்க போகுது. இது பதவி வாய்ப்புகள். நம்ம ஒரு பெரிய விஷயத்தை நம்ம என்ன பண்ண போகிறோம், நமக்கு லாபத்தை கிடைக்க போகுது. நீங்கள் ஏதாவது எனக்கு இந்த அனுபவம் மட்டும் கிடச்சிருச்சுன்னா போதும் சார், இந்த பதவி கிடச்சிட்டா போதும் சார், இந்த அரசியலில் எனக்கு இந்த இடம் கிடச்சிட்டா போதும், என் தொழிலில் இந்த இடத்துக்கு நான் வந்துட்டால் போதும், நான் சில விஷயங்களை தப்பாக போட்டு இறங்கிட்டேன். அதுவும் முக்கியமாக நிறைய ஷேர் மார்க்கெட்டில் பல காலத்தில் விட்டுட்டீங்க, சொல்லாமல் சில கடனை வாங்கி ஏமாந்துட்டீங்க. உண்டா இல்லையா யோசிச்சு பாருங்கள். குடும்பத்துக்கு தெரியாமல் சில முடிவுகளை எடுத்து அதில் நஷ்டப்பட்டுட்டீங்க. அது இப்போ குடும்பத்துக்கு தெரிஞ்சு போச்சு, அது ஒரு பக்கத்தில் வர பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. அப்போ துளாராசிக்காரவங்க இது மாதிரிலாம் சந்திச்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த பிரச்சனைகள்லேருந்து தீர்வு கிடைக்கணும்னா கூட்டாண்மை, புதிய ஒரு கூட்டாளி, புதிய கூட்டாண்மை, புதிய ஒப்பந்தம். செஞ்சதெல்லாம் தப்பு, இனிமேல் நம்ம இப்படி இருந்துப்போம் அப்படின்னு நீங்கள் மனசுக்குள்ளே கேட்டுக்க வேண்டியது. ஏன்னா உங்களுக்கு யாருக்கிட்டையும் போய் மன்னிப்பு கேட்க பிடிக்காது. அதுமாரி யாருக்கிட்டையும் நீங்கள் தன்னை கீழே இறக்கிக்க பிடிக்காது. மற்றவங்களாம் எதுவும் தெரியலன்னு கூட ஓப்பனாக சொல்லுவாங்க, நீங்கள் தெரியலனாலும் தெரியலன்னு சொல்ல மாட்டீங்க. அப்படிப்பட்ட துளாராசிக்காரவங்க புதிய கூட்டாண்மைன்னா மனசுக்குள்ளே இனிமேல் இப்படி நடந்துக்கணும் அப்படின்னு ஒரு புதிய திட்டத்தை உருவாக்குங்க. இந்த திட்டத்தை யார் உங்களுக்கு உருவாக்கி கொடுப்பானா, கால பைரவர் உருவாக்கி கொடுப்பார். செவ்வாய்க்கிழமை கால பைரவரை வழிபாடு பண்ணுங்க. ஏப்ரல் 13ஆம் தேதிக்குள்ளே கால பைரவர் என்ன பண்ணுவார்னா புதிய திட்டத்தை உருவாக்கி கொடுப்பார், புதிய ஒரு யோகத்தை கொடுப்பார். அது மூலமாக உங்களுக்கு நிச்சயம் நல்லது நடக்கும். கால பைரவர் அனுகிரகத்தினால உங்களுக்கு யோகம் கிடைக்கும். அடுத்த ஒரு பெரிய கிஃப்ட் இருக்குது, வாகன லாபம் ஏற்பட போகுது. துளாராசிக்கு வாகன லாபம், அதிர்ஷ்டமான பொழுது கிடைக்க போகுது. நிறைய விஷயங்கள் அதிர்ஷ்டம், சில விஷயங்களில் பார்த்தீங்கன்னா எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்டங்கள்லாம் கிடைக்கும். நல்ல நண்பர்கள் கிடைப்பாங்க, பழக்க வழக்கங்கள் ஏற்படும், வாகனத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும், எதிர்பார்த்த பயணங்கள் அனுகிரகம் கிடைக்கும். ஒரு பயணத்து மூலமாக ஒரு சந்தோஷம். ஏப்ரல் 13க்குள்ளே ஏதாவது ஒரு பிளான் போட்டிருக்கீங்க, ஒரு திட்டம் போட்டிருக்கீங்கன்னா திட்டம் நிறைவேறும். இப்படி சில அதிசயங்களை ரொம்ப மிராக்கலாக. இதுக்கு என்ன பண்ணணும், யாருக்கிட்டையும் மூச்சு விடாதீங்க. எங்கே போகிறீங்கன்னு சொல்லாதீங்க, எங்கே வரேன்னு சொல்லாதீங்க, என்ன கணக்கு போடுறேன்னு சொல்லாதீங்க. வீட்டிலையே பார்த்தீங்கன்னா எல்லாருக்கு முன்னாடி உட்காந்து கணக்கு எழுதாதீங்க. வீட்டிலையே உட்காந்து எல்லாருக்கு முன்னாடி ஃபோன் பேசாதீங்க. வீட்டிலையே பார்த்தீங்கன்னா எல்லாருக்கு முன்னாடி உட்காந்து ஒரு விஷயத்தை ரொம்ப யோசிக்காதீங்க. அது மாதிரி வீட்டில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக வீட்டில் ஆஃபீஸில் இப்போ செய்ய வேண்டியது, இந்த ஃபோன் ஒன்று வரும், வந்தால் என்னை கூப்பிடு அப்படி சொல்லிடாதீங்க. அதில் ஒரு பாஸ்வேர்டு வரும், இப்போ என்னை கூப்பிடு அப்படி சொல்லிடாதீங்க. இவ்வளவு ரகசியங்களை காப்பாற்ற வேண்டிய இடத்திலே துளாராசி இப்போ இருக்கீங்க. இப்படி ரகசியங்களை காப்பாற்றக்கூடிய வாய்ப்பை காலபைரவர் கொடுப்பார். காலபைரவரை நம்பி ரகசியத்தை காப்பாற்றுங்க. துளாராசிக்காரர்கள் உங்கள் குலதெய்வத்தை நினச்சிக்கிங்க. குலதெய்வம் நிறைய நல்ல மாற்றங்கள் ஏற்படும். துளாராசிக்காரர்களுக்கு இப்போ மன தைரியம் அதிகம் தேவை. இந்த 13க்குள்ளே மன தைரியத்தோடு நீங்கள் தைரியமான எந்த காரியத்தில் வேணாலும் இறங்குங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், திருமண முயற்சி வெற்றி பெறும், பண சிக்கல்கள் தீர்வு ஏற்படும், வியாபாரத்தில் லாபம் ஏற்படும், புதிய ஒரு கூட்டாண்மையை ஏற்படுத்திப்பீங்க, நண்பர்கள் உதவி கிடைக்கும், மன நிம்மதி கிடைக்கும், பதவி உயர்வு கிடைக்கும், குடும்பத்தில் சந்தோஷம் கிடைக்கும், வாகன லாபம் கிடைக்கும், அதிர்ஷ்டமாக இருக்க போகிறீங்க. இந்த அதிர்ஷ்ட காலத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. இது எல்லாத்துக்கும் சேர்த்து நீங்கள் செய்ய வேண்டியது குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு, கால பைரவர் வழிபாடு, நந்தி வழிபாடு செய்யுங்க. வழிபாடு தான் செய்ய சொல்லியிருக்கிறேன், செஞ்சு பாருங்கள், நம்பி பாருங்கள், நல்லா இருப்பீங்க பிள்ளைகளா, நல்லது நடக்கும். ஏப்ரல் 13க்குள்ளே இந்த விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லியிருக்கிறேன். இந்த வாக்கு உண்மையாக இருக்கும். இந்த 10ல் 7வது நமக்கு நடக்கும், 5வது நடக்கும். நம்ம முயற்சி பண்ணால் 10ம் நடக்கும். அதில் சில சூத்திரங்கள் இருக்குது. ஜாதகத்தில் இப்போதைக்கு தசாபுத்தி சரியாக இருந்தால் 10ம் நடக்கிறதுக்கு நல்ல வாய்ப்புகள் உண்டு. ஜோதிட சாஸ்திரம் அப்படிங்கிறது நமக்கு வளர்ச்சியை கொடுக்கறது, நம்பிக்கையை கொடுக்கறது. சுவாமி நமக்கு வளர்ச்சியை கொடுக்குறார். இந்த பதிவை நீங்கள் கேட்கணும் அப்படின்னு ஆண்டவன் எழுதியிருக்கிறான். அது என்னென்னா, இந்த விஷயங்கள் கண்டிப்பாக நடக்க போகுதுங்கிறத நாம் அசிரீரியாக கேட்டிருக்கிறோம். இந்த அசிரீரியாக கேட்டதுனால நம்ம செய்ய வேண்டியது என்னென்னா, இதில் என்ன பிரச்சனை இருந்தாலும் இது நடக்கும் நம்பி ததாஸ்து, அப்படியே ஆகட்டும், அப்படியே நடக்கட்டும் அப்படின்னு கமெண்ட்டில் போடுங்க. ததாஸ்து, நல்ல கவனிங்க, ததாஸ்து அப்படின்னு கமெண்ட்டில் போடுங்க. இல்லைன்னா அப்படியே நடக்கட்டும்
அப்படியே ஆகட்டும் அப்படின்னு போடுங்க. நிச்சயமாக என் பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்கிற இந்த அசிரீரி வாக்கு பலிக்கும். இந்த காலகட்டத்தில் ஏப்ரல் 13க்குள்ளே நம்ம எல்லாரும் ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் நம்ம ஆரம்பிக்கணும். ஏதாவது ஒரு சேவிங்ஸ் செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். சின்னதாக ஒரு பணத்தை சேமிக்கிறதுக்கு, சின்னதாக ஒரு நகையை சேர்க்கறதுக்கு, நகை சீட்டு போடுறது, இல்லை பணம் சேமிக்கிறது, போஸ்ட் ஆஃபீஸில் ஏதாவது ஒரு அக்கௌண்ட் ஆரம்பிக்கிறது, போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற லைஃப் இன்சூரன்ஸ்னு சொல்லுவாங்க, அந்த ஸ்கீமை பயன்படுத்திக்கிறது, சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஸ்டேட் கவர்மெண்ட்டோட ஸ்கீம் என்ன இருக்குதுன்னு பார்த்து அதை பயன்படுத்திக்கிறது. இதை பற்றி இப்போ நாம் யோசிக்க ஆரம்பித்தோம்னா நம்மளுடைய பிள்ளைகள் வளர்ச்சி நல்லாயிருக்கும், நம்ம குடும்ப வளர்ச்சி நல்லாயிருக்கும், நம்ம வளர்ச்சி நல்லாயிருக்கும். அரைச்சமாகவே அரைச்சிக்கிட்டு இல்லாமல் நம்ம எதை எடுத்தாலுமே ஆன்மீகத்தில் நம்ம முழுமையாக ஈடுபடணும் அப்படின்னா நிறைய வெளிவட்டார பழக்க வழக்கங்களை தெரிஞ்சுக்கிட்டு தான் ஆன்மீகத்துக்குள்ளே வரணும். அப்போ அதுதான் ஆன்மீகம். ஆன்மீகம்னா நம்மளுடைய அறிவை அதிகரிக்கிறதுக்கான ஒரு நல்ல வழி. இந்த ஏப்ரல் 13க்குள்ளே நம்மளோட பிரெயின் அதிகமாக வேலை செய்கிறதுக்கான நல்ல வாய்ப்பு இருக்குது. நம்ம ஃப்யூச்சரை நாம் தான் தீர்மானம் பண்ணணும். நம்ம ஃப்யூச்சரில் நமக்கு என்னென்ன சலுகைகள் இருக்குது, என்னென்ன அங்கீகாரம் இருக்குங்கிறத இப்போ நம்ம செக் பண்ண வேண்டிய நேரம். அதனால் இப்போது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் என்னென்ன இருக்குது, ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்கீம் என்னென்ன இருக்குது, நாம் இதில் எதை பயன்படுத்திட்டு வரோம், எதை பயன்படுத்தாமல் இருக்கிறோம் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிங்க. ஒரு அக்கௌண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணுங்கள். போஸ்ட் ஆஃபீஸ் சம்மந்தமாக, பேங்க் சம்மந்தமாக என்னென்ன நம்ம பிளான் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிங்க. இதையெல்லாம் பண்ணிவிட்டு உங்களோட வாழ்க்கையோட தரத்தை மேம்படுத்துவதற்கு ஒரு முயற்சி ஆரம்பிங்க. கடவுளும் இந்த பிரபஞ்சமும் நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண காத்திருக்கிறேன். நல்லது நடக்கும். அன்பர்களே, இது ஒரு நல்ல வாய்ப்பு. இதை நீங்கள் அசிரீரியாக கேட்டிருக்கீங்க அப்படின்னா இது அசிரீரி வாக்காக எடுத்துக்கிட்டு ததாஸ்துன்னு கமெண்ட்டில் போடுங்க. இல்லை அப்படியே நடக்கட்டும்னு போடுங்க, இல்லை அப்படியே நடப்பேன்னு போடுங்க, இல்லை நான் நடத்துகிறேன்னு போடுங்க. ஏதோ ஒரு பதில், அந்த பதிலை கமெண்ட்டில் போடுங்க. நிச்சயம் அந்த ஆண்டவன் நடத்தி கொடுப்பான். நல்லதே நடக்கும். உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு: கல்வி, பதவி, யோகம், தொழில் வளர்ச்சி பெருக, ஜாதகம், வாஸ்து, திருமண பொருத்தம் பார்க்கவும், பிரசன்னம் கேட்கவும். பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம். தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் 7904137178.